எல்லாருக்கும் வணக்கம். தைப்பூசம்னாலே நமக்கு காவடி, பால்குடம், முருகனோட விழாக்கோலம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டி என்ன சொல்லுதுன்னா, தைப்பூசம் அன்னைக்கு நம்ம செய்யற சில வழிபாடுகள் மூலமா நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியும்னு சொல்லுது. அது என்ன வழிமுறைகள், அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அப்போ இந்த வழிகாட்டியோட முக்கியமான விஷயமே இதுதான். தைப்பூசம் அன்னைக்கு நம்ம செய்யற சில சிம்பிளான சடங்குகள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய பெரிய சிக்கல்களுக்கு கூட ஒரு தீர்வா அமையுமாம். இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காஸ்மிக் சீக்ரெட் என்ன? அதைத்தான் இந்த வழிகாட்டி நமக்கு விளக்குது. முதல்ல ஒரு கேள்வி. இந்த நாளுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஒரு பவர் இருக்கு? இந்த வழிகாட்டியின்படி இதுக்கான பதில் பூலோகத்துல இல்ல, வானத்துல, அதாவது நம்மளோட பிரபஞ்ச அமைப்புல தான் இருக்காம். மத்த பௌர்ணமி நாட்கள்ல இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த தைப்பூசத்துக்கு எப்படி வந்தது? இந்த வழிகாட்டி ஒரு ஆச்சரியமான ஜோதிட காரணத்தை தான் இதுக்கு முன்னாடி வைக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த வழிகாட்டி என்ன சொல்லுதுன்னா, தைப்பூசம் அன்னைக்கு நம்ம வானத்துல ஒரு அபூர்வமான விஷயம் நடக்குதாம். செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா, அது பொதுவா கெட்ட பலன்களை கொடுக்கும் நம்பப்படுற சனி, ராகு, கேது இந்த 3 கிரகங்களையும் ஒரே நேரத்துல நேருக்கு நேரா பார்க்குமா. இந்த ஒரு கிரக அமைப்பு தான் அந்த நாளுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்குதுன்னு சொல்லப்படுது. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் வருது. இந்த வழிகாட்டி முருகப்பெருமானையே செவ்வாய் கிரகத்தோட அம்சமா பாக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, செவ்வாய் அந்த கெட்ட கிரகங்களை பாக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முருகனே அந்த தீய சக்திகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராருன்னு அர்த்தம். இது ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு இல்லையா? சரி, இந்த காஸ்மிக் பவரை நாம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது? அதுக்கு இந்த வழிகாட்டி சொல்ற 2 முக்கியமான சடங்குகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். 2 விஷயங்களை தான் இந்த வழிகாட்டி முக்கியமா சொல்லுது. ஒன்னு ஒளி சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு அபிஷேகம் சம்பந்தப்பட்டது. இந்த 2ம் தான் அந்த நாள்ல கிடைக்க போற எல்லா பலன்களையும் நமக்கு அள்ளி கொடுக்க போற திறவுகோள்கள். சரி, இதை எப்படி செய்யணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல 12 தீபங்களை ஏற்றி அதை முருகனுக்கு அர்ப்பணிக்கணும். அடுத்து பசுமாட்டோட பாலை வச்சு முருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்யணும். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த அபிஷேகம் நடக்கும்போதே உங்க மனசுல இருக்கிற வேண்டுதல் என்னவோ அதை முழு மனசோட முருகன் கிட்ட கேட்கணும். ஓகே, இதெல்லாம் செஞ்சாச்சே, நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? இந்த வழிகாட்டி என்ன ப்ராமிஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இந்த வழிகாட்டியில ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் இதுதான். நீங்க பெருசா ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த சிம்பிளான சடங்குகளை செஞ்சாலே போதும், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தானாவே காணாம போயிடும்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்களையும் சொல்றாங்க. நீங்க அபிஷேகம் பண்ணும்போது கேட்கிற வேண்டுதல்கள் உடனடியா இந்த பிரபஞ்சத்துல எதிரொலிக்குமா. அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகளால வர்ற கெட்ட சக்திகளையும் இது அழிச்சிடும்னு சொல்றாங்க. அதாவது இது பிரச்சனை தீர்க்கிறது மட்டும் இல்ல, நம்ம நல்ல வேண்டுதல்களையும் நிறைவேற்றும். அப்போ மொத்தத்துல இந்த வழிகாட்டி என்ன சொல்ல வருதுன்னா, 1 தைப்பூசம் அன்னைக்கு செவ்வாய் கிரகத்தோட ஒரு ஸ்பெஷல் அமைப்புனால அந்த நாளுக்கு பவர் அதிகம். 2 12 தீபம் ஏத்தி பால் அபிஷேகம் பண்றது தான் முக்கியமான வழிபாடு. 3 இதனால நம்ம பிரச்சனைகள் தீர்ந்து நாம நினைச்சது நடக்கும். சிம்பிள். கடைசியா ஒரு கேள்வி. இந்த மாதிரி வழிகாட்டிகள் வானத்துல இருக்கிற கிரகங்களையும் நம்மளோட பல்லாயிரம் வருஷ பழமையான வழிபாட்டு முறைகளையும் ஒன்னா இணைக்குது இல்லையா? இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட நவீன காலத்திலையும் நம்மளோட தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கையிலையும் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.